யுனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் கவனித்தோம் என்று சொன்னால், இந்த ஆட்சியை இன்னொரு ஆட்சி யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த செய்தி நடந்துகிட்டு இருக்கு. சின்ன பையங்க தானே, நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அசால்ட்டா நினைச்ச உதயநிதி இன்னைக்கு வாயை கூட திறக்கல. எதிர்கட்சி தலைவர் வாயை திறந்த இன்னைக்கு வார்த்தையால விரிச்சு வாங்கியிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். எம்ஆர்கே பன்னீர்செல்வமே அப்படியே பம்முறாப்புல செய்திகள் இன்னைக்கு அவ்வளவு செய்தியா இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் கையில் இருக்கக்கூடிய அலைபேசிகள் மூலமாகவும் அந்த நடவடிக்கையை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகர், சபாநாயகராக இருக்கக்கூடிய பிரபாகரன் ஒரு தகவல் சொல்றார். அவர் பேருக்கு தக்கவே உண்டான செய்திய அவர் சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டுறார். எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை நடத்தினார், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்கள் மனதில் நிரந்தரமாக இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் அடித்தட்டு மக்களை எப்படி அவர் ஈர்த்தார், அதற்குண்டான வேலையை செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தியை அவர் சொல்றார். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு செய்தி நான் சொல்றேன். அன்னைக்கு நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நான் இருந்த பொழுது சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன். அது என் வில்லிவாக்கம் தொகுதிக்கு உள்ளுக்குள்ள வந்துச்சு. அன்னைக்கு அது மேற்கு கே நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியா வழியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களோடு நான் காரில் பயணித்து போய் கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு, போயிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட்டமா இருந்தது. பார்த்தாரு, என்னன்னு கேட்டா, ஐயா அது ரேஷன் கடை அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொன்னோடனே, காரை நிறுத்துங்கப்பா அப்படின்ட்டு காரை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி உள்ள போறாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்த உடனே ரேஷன் கடை பரபரப்பா ஆகுது. முதலமைச்சர் இல்லையா, உள்ள போயிட்டார். அவர் நேரா போய் அங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நல விசாரிச்சுட்டு எல்லாரையும் அமைதி காக்க சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை ஆய்வு செய்கிறார். தரமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சுட்டு வெளியில பார்த்து உள்ள போய் எடை போட சொல்றார். எடையை பார்த்தார். எடையை பார்த்தோட அந்த தராச அப்படியே திருப்பி ஒரு பார்வை ரெண்டையும் பார்க்கிறாரு. அது எதுக்கு என்று உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த தராசுக்கு கீழே சின்ன வெயிட்டை வச்சுக்கிட்டாங்கன்னா எடையை குறைச்சிருவாங்க அது மூலமாக அப்படின்னுங்கிற செய்தியை சொல்லாமல் அது உங்களுக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு, ஏன்னா சட்டசபையில் நாகரிகமா பேசணும் இல்லையா, அதுக்காக அவர் எடிட் பண்றார். அதான் அனுபவிச்சு தருவானுங்க. அப்போ பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா பொருட்கள் தரமா இருக்குன்னு பார்த்தாரு. மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டாரு. ஒரு செய்தி இருந்தது, ஆய்வு முடிஞ்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. முடிச்சுட்டு வெளியில காருக்குள்ள ஏறி வந்தபோது இவர் கேட்டிருக்காரு, என்னங்க இதுக்கெல்லாம் நீங்க போய் வரணுமா தலைவரே, நாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா, சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேஷன் பொருட்கள் தரத்தோடும் எடையோடும் அவர்களுக்கு கிடைத்து விற்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதை கண்காணிப்பதற்குத்தான் மக்கள் நம்மளிடம் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரேஷன் கடையை கொண்டு வந்தார். அண்ணாவின் பெரும் தொண்டனாக பணியாற்றியவர் எம்ஜிஆர் இல்லையா, அடித்தட்டு மக்களை மட்டுமே கவனிக்கக்கூடிய தலைவர் இல்லையா அவரு, அடித்தட்டு மக்களாலேயே புரட்சி தலைவராகவும் மக்கள் தலைவராகவும் உயர்ந்தவர் இல்லையா, மக்கள் திலகமாகவும் வந்தவர் இல்லையா. அதனால அதை பத்தி யோசிக்கிறார். அதெல்லாம் தாண்டி வறுமையில் இருந்தவர், பசியோடு இருந்தவர். பசினா என்னன்னு தெரியும், பணம்னா என்னன்னு தெரியும். பசியோட விலையும் பணத்தோட மதிப்பும் அவருக்கு நன்றா தெரிஞ்சதுனால அடித்தட்டு மக்களுக்கு அந்த பொருள் கிடைக்கிற வரை நம்ம ஆட்சியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை. எனக்கு ரொம்ப சபாநாயகர்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. அது மட்டும் செய்யல, மத்திய தொகுப்பிலிருந்து உணவுப் பொருட்களை குறைத்த காரணத்தினால் இந்த செய்தி தமிழ்நாடு அரசுக்கு வருது.
மத்திய தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களோட மதிப்பு குறையும் போது ரேஷன் கடைகளுக்கு போகக்கூடிய பொருட்கள் குறைஞ்சிடும். நீங்க எந்த மிலிட்ரிக்கு போனீங்கன்னா தெரியும். மிலிட்ரியில இருந்தவங்களுக்கெல்லாம் மிலிட்ரி சரக்குன்னு பேசுவாங்க. அங்க இருக்க எல்லா பொருட்களும் கிடைக்கும். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மானிய பொருளை கை வச்சுட்டாங்க அப்படின்னா மாநில அரசால திடீர்னு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி பண்ணிட முடியாது. சாத்தியக்கூறாயிரும். குறைபாடு வரும். குறைபாடு வந்தா என்ன ஆகும்? வீட்டுக்கு போய் ரேஷன் பொருள் போய் சேராது, அரிசி சேராது. அரிசி சேரலன்னா இதே அரிசி சேராத இடங்கள்ல பசி, பஞ்சம் வர ஆரம்பிக்கும், வறுமை இருக்கும், வேலையில்லா திண்டாட்டங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். அது அரசுக்கு தலைவலியாக இருக்கும், நோய்கள் பெருகும். இதுல சும்மா ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது. அப்போ மத்திய தொகுப்பில் இருந்து இவங்க கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஷார்டேஜ் வரும். இதை என்ன செய்யறதுன்னு நினைக்கிறாரு. உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம பழைய காண்டு போன வருஷம் நம்ம பேசியிருக்கிறோம். என்ன செஞ்சார் தெரியுமா? நேரா மெரினா கடைக்கு எடுறா வண்டியன்னு சொல்லி மெரினாவுக்கு போய் வண்டியில போறாரு. நேரா தலைவர் அண்ணாவின் அவரை அமரராக வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கிறார். எனக்கு பொதுவா எந்த தலைவர்களை பத்தி பேசினாலும் ஒரு இது இருக்கும். அண்ணாவை பத்தி பேசினா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவர் ஒரு பெரிய தலைவருங்க. அவர் படாத கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நம்மளெல்லாம் இந்த உடைகள் போடுவதற்கும் கல்வியை கொடுப்பதற்கும் ஆட்சியில் நாமெல்லாம் திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக தாவேக்கா இருக்கட்டும், யார் உரம் போட்டவர் அண்ணா. அதனால நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் அவரை அமரராக வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு, அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் உட்காந்துட்டார். துண்டை விரிச்சு பேசாம உட்காந்துட்டார். அண்ணாவோட தலைமாட்டில் உட்காந்துட்டார். அப்படியே உட்காந்துட்டார். என்ன உட்காந்துருக்காருன்னா, மத்திய தொகுப்பில் இருந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் மிக சரியாக வராத வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன். அசந்து போயிட்டாங்க எல்லாம். கூட்டம் கூடிருச்சு. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். தமிழ்நாடு எங்கும் கலவரம். உங்களுக்கு செய்தி உடனே டெல்லி வரைக்கும் போகுது. நாங்க அரிசி அனுப்பிடுறோங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்புல. நீங்க முதல்ல போங்க, நாங்க பண்ணிடணும். ஒரு முதலமைச்சரே உண்ணாவிரதம் இருக்கிறார். யாருக்காக? கருணாநிதியை போல் 2 பேரையும் முன்னாலையும் கீழையும் அங்கேயும் அங்கேயும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏசியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற தலைவர் அல்ல. என் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு கிடைக்கவில்லை, எண்ணெய் கிடைக்கவில்லை, அடிப்படை உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக உண்ணாவிரதத்துக்கு போன தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் போது வேற வழியே இல்லை, நிப்பாட்ட முடியலைங்கிற ஒண்ணு மத்திய அமைச்சரே ஓடி வராப்புல. அந்த மத்திய அமைச்சரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராவ் வீரேந்திர சிங் அப்படிங்கிற ஒருத்தர். அமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுக்காரு. நாங்க கொடுத்துடுறோங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க அரிசியை கொடுத்து மூல வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பொருளை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற வாக்குறுதியையும் பெற்று அது வந்து இறங்கிரும் என்று தெரிஞ்ச பிறகுதான் எம்ஜிஆர் போனார், எஞ்சி போனார். இந்த சம்பவத்தை விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகராக இருக்கக்கூடிய பிரபாகர் சொல்லி அடித்தட்டு மக்களோட கவலைகளை பற்றி கவலைப்படுபவர்கள் நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பார்கள் என்று எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார். அதை போலவே உணவுப் பொருட்கள் சம்பந்தமான விவசாய மானியம் சம்பந்தமாக நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொடரில் ஆரோக்கியமான கருத்துக்களை பதிவிட்டு நன்றாக அடித்தட்டு மக்களுக்காக உழைத்தால் நம்ம யாரும் இது செய்ய முடியாது அப்படின்னு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இப்படித்தான் இருக்கணும் ஆட்சி. நீங்க நிறைய குறைகள் எல்லாருக்கும் இருக்கலாம் சொல்றாப்ல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து சொல்றாரு, திமுக எம்எல்ஏ, அவங்கள பார்த்தாலே பன்னீர் செல்வம் மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அப்படி ஆளுகளா இருப்பாங்க. அப்படி ஒரு பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்க இவனுங்களை பார்த்தாலே. அவங்க சாதாரண நிலையில் இருந்து உச்சக்கட்ட இடத்திற்கு வந்த பிறகு கூட எளிய மக்களை கூட ஏன் அந்த கட்சிக்காரங்களே அவங்க மதிக்கிறது இல்லை. ஓடும், அங்கிட்டு போயிடும். அவர் சொல்றாரு, எங்க நேரு
விவசாயம் வச்சிருக்காரு, 1000 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கிறாரு, 1000 பசுமாடுகளுக்கு மேல இதுகள்ல வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு விவசாயத்தை பத்தி எல்லாமே தெரியும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க. உடனே செங்கோட்டையன் அனுபவசாலி எந்திச்சு சொல்றாரு, இந்த மாதிரி மாண்புமிகு அமைச்சர் பேசினாரு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, சட்டமன்றத்தில் பேசுறது ரொம்ப கவனமா பேசுங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு 1000 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு இருக்கிற உச்சபட்சம் நில உச்ச வரம்பு சட்டத்தின்படி உங்கள் நிலங்கள் கையகப்படுத்தப்படும்ங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிவிடும், பி கேர்ஃபுல்ங்கிற ஒரு எச்சரிக்கை பண்ணி, மன்றத்தில் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பாக வேண்டியிருக்கும், கவனமாக வார்த்தைகளை பேசவும் சொல்லி நளினமா சொல்லிட்டு போறாரு, நட்பு அடிப்படையில. அப்போ ஒரு சட்டமன்றத்தை எதிர்க்கட்சிக்காரர்களுக்கும் சேர்த்து அவர்களையும் அரவணைத்து நடக்கக்கூடிய இந்த விஜயோட ஆட்சி, அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். ரமேஷ் சொன்னாப்ல, இப்படிலாம் போட்டு திடீர்னு ஒரு ரீல்ஸ் போட்டு வந்து எங்களுக்கு அது தெரியல, ஃபுல்லா ரியல். டேய், உங்களுக்கடா தெரியல? கூகுளை திறந்தால், யூடியூப்ல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வீடியோக்களை திறந்தால், இன்ஸ்டாகிராமை திறந்தால், பேஸ்புக்கை திறந்தால், எக்ஸ் தளத்தை திறந்தால், இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ், கட்டிங் படங்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கே கோடி கோடியா செலவழித்த கும்பல் திமுக கும்பல். சும்மா சும்மா ஆட்சிக்கு இதுகளில் வந்துடுறான்னு சொல்லி சொல்றான். அப்ப அதான் ரமேஷ் சொன்னாப்புல, அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க எப்படியெல்லாம் வேலை செய்வீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் எனக்கே இப்பதான் புரியுது நீங்க பேசுறது எப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அடிச்சு ஆடுறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய புகழினையும் அவருடைய பெருமையையும் பதிவு செய்த பிரபாகரன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, திராவிட இயக்கத்திற்கு கருணாநிதி மட்டும் பங்காளி கிடையாது. திராவிடர் கழகம் அந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நம்ம எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கு இந்த இடத்துல. அதனால தான் நாங்க சொல்றோம், திராவிட இயக்கத்தின் மீதி இடங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலுவான பங்கு உண்டு, நிரந்தரமான பங்கு உண்டு. அதன் தலைவர் வைகோ அவர்களுக்கும், புரட்சி தலைவர் அவர்களுக்கும், ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கும், ஏன் எடப்பாடி அவர்களுக்கு கூட பங்கு உண்டு. இந்த குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இவங்க வரலாறு உங்களுக்கானது. வரலாற்று உண்மையைத்தான் பதிவு செய்யப்படும். பதிவு செய்த சபாநாயகர் பிரபாகரன் அவர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். வணக்கம் தொடர்.